வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். பக்தியொளி நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து சிறப்பும் கூடட்டும். அவ்வப்போது எங்க அம்மா கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, கும்பகோணத்துல நான் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்துல எனக்கு எஸ்தர் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழைய நினைவுகள் எல்லாம் சின்ன வயசுல சொல்லுவாங்க. ஒரு சில ஆண்டுகள் சென்று நான் பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது அம்மா மேற்படிப்பிற்காக கொடைக்கானலில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்துல சேர்ந்தாங்க. ஒரு 2 ஆண்டு படிப்பு. அப்பப்போ கொடைக்கானல் போயிடுவாங்க. ஒரு 35 வருடம் முன்னால் கொடைக்கானல் என்பது வனம் போல இருக்கும். இப்போ நான் சமீபமா போகல. 35 வருடங்கள் முன்னால அதிக கட்டடங்கள்லாம் கிடையாது. எதுவுமே கிடையாது. அப்படி போகும்பொழுது ஒரு தடவை எங்க அம்மா சொல்றாங்க, "வழி மாறி சென்று விட்டேன்" அப்படின்னாங்க. அந்த வழி மாறி சென்ற அனுபவத்தை இன்று எங்கள் அம்மா வாழ்ந்தவரை அதிசயத்துடன் சொல்லுவார். காரணம் என்ன அப்படின்னா, எங்க அம்மாவுக்கு அப்பொழுது ஜாதக ரீதியாக சூழல் சற்று தடுமாற்றம். எங்க அம்மாவுக்கு வந்து தனுசு ராசி, மூல நட்சத்திரம், ராசியும் லக்னமும் ஒன்று. எப்பவுமே ராசியும் லக்னமும் ஒன்றாக இருந்தால் சொல்லும் செயலும் ஒன்றாகத்தான் இருக்கும். இந்த சந்திரன் 2ஆம் இடத்திற்கு போய்விட்டால் தனத்தை தேடி விடுவார்கள். எனினும் லக்னமும் ராசியும் ஒன்றாக இருந்தால் அம்மா மேல ரொம்ப அன்பு இருக்கும். லக்னத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்து மேல ரொம்ப அன்பு. எங்க அம்மாவுக்கு லக்னத்திலேயே சந்திரன் இருந்ததுனால எதானன்னா சமயபுரத்து மாரியம்மன் கோயிலுக்கு சென்று விடுவார்கள், அல்லது வேளாங்கண்ணி மேரி அம்மாவை தரிசிக்க சென்று விடுவார்கள். அப்போ இயல்பாகவே ஒரு பக்தி என்பது எங்கள் வீட்டிலே புகுந்திருந்தது. அதே போல சந்திரன் என்றால் தாயை குறிக்கும், சந்திரன் என்றால் உணவையும் குறிக்கும். எங்க அம்மா நல்லா சமைக்கவும் செய்வாங்க. பொதுவா சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து விட்டாலே சமையல் எல்லாம் நல்ல எக்ஸ்பர்ட்டா தான் இருப்பாங்க. அவ்வாறு இருக்கக்கூடிய தாய் கொடைக்கானலுக்கு சென்று விட்டார். அந்த மலை பிரதேசத்திலே உங்களுக்கு சில சமயம் கண்ணை கட்டிடும். இப்ப கூட ஒரு படத்துல பார்த்தோம், வழி தெரியாமல் தடுமாறி விட்டார்கள் என்றெல்லாம் அதுல படத்துல காமிச்சிருப்பான். அதுபோல எங்க அம்மா செல்றாங்க. ஒரு நாள் மாலை 5 மணி 5:30 மணி. அங்கே ஒரு 4-5 நண்பர்களுடன் செல்லும் பொழுது ஒரு பாதை மாறி விட்டார்கள். இது போல இப்போ இருக்கிற அளவுக்கெல்லாம் மின்சார வசதி எல்லாம் அப்ப கொடைக்கானல்ல கிடையாது. 35 வருடங்கள் முன்னால். நடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். என்னடா இது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. நமக்கு எப்படி திரும்பி வரணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அவங்களோட சென்றிருக்கக்கூடிய பெண் நண்பர்கள் எல்லாம் எல்லாம் படிக்க போயிருக்காங்க. வழி மாறி விட்டார்கள். அப்போ எங்க அம்மாக்கு ஒரு அச்ச உணர்வு வந்து கொண்டே இருக்கு. என்னமோ காட்டுல இது நடந்துருச்சு. இருந்தாலும் அந்த கல்வி நிறுவனத்திலிருந்து யாரோ ஒரு ஆட்களை அனுப்பி விடுவார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. மழை வேறு தூறிக்கொண்டே இருக்கிறது. இந்த புல்லுலலாம் நடக்கும் பொழுது யோசிச்சு பாருங்களேன். நீங்க நடக்கும் பொழுது மழை மட்டும் வந்துருச்சுன்னா ஸ்கிட் ஆயிடும். டக்குன்னு காலை சறுக்கி விட்டுரும். சறுக்க துவங்கியது. எங்க அம்மாவை சறுக்கி கடகடகடன்னு கீழே இழுத்துட்டு போயிடுச்சு. திடீர்னு அந்த கீழே விழுந்த உடனே எங்க இருந்தோ ஒரு குரல், "என்னையாளும் மேரி மாதா" அப்படின்னு. எங்கடா அது? இப்ப இருக்கிற மாதிரி செல்போன்லாம் கிடையாது. செல்போன்ல இப்பெல்லாம் ஒரு பாட்டு வரும். என்னைக்கா எங்கடா இது? எங்கேயோ கேட்குதே ஒரு குரல். திருப்பியும் ஒரு குரல், "என்னையாளும் மேரி மாதா." எங்க அம்மா அடிக்கடி முணுமுணுக்கக்கூடிய பாடல். நாமோ கீழே விழுந்திருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க. வரத்துக்கு பயப்படுறாங்க. திருப்பியும் அங்கிருந்து ஒரு லேடி வராங்க. "என்ன ஜெயா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்றாங்க. "எஸ்தர் நீயா?" "ஆமா நான் தான் எஸ்தர், என்ன தெரியலையா? இரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கையை கொடுத்து தூக்குறாங்க. ஐயோ என்னால எந்திரிக்க முடியலையே, கால் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அந்த அம்மாவுக்கு தெரியல. "இல்ல எந்திரி இப்ப வா" அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் இந்த பக்கம் வரவழைச்சு எல்லாரையும் ஒரு கை தாங்கலா பிடிச்சு கொஞ்ச தூரம் கூட்டிகிட்டே போயிட்டு இருக்காங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு இருந்தோடனே அப்போ வந்து பவானியில சாந்தி ஸ்டுடியோன்னு இருந்தது. அந்த காலத்துல 30, 35 வருடம் முன்னாடி. அவர் கேட்குறாரு, "மேடம் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உங்களோட 4, 5 பேர் வந்திருக்காங்களே." அவங்கெல்லாம் பத்திரிக்கை துறையில இருக்கிறவங்க. "இல்ல எங்க அம்மாக்கா அடிபட்ட மயக்கம். இல்ல நாங்க இங்க தெரியாம வந்துட்டோம். வழி தெரியல. மழை பெஞ்சது. அந்த புல்லு தரையில கால் வழுக்கிருச்சு. என்னன்னு தெரியல. இங்க என்னோட ஒரு பெண்மணி வந்தாங்க. எஸ்தர் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க தான் என்ன தூக்கி விட்டாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டேன்."
மேடம் என்ன சொல்றீங்க? இங்க 4 பேர் இருக்கீங்க. 5வதா ஒரு எஸ்தர்ன்னு ஒரு கேரக்டரையே காணுமே! அப்டின்ன உடனே கூட வந்த 4 பேருக்கும் முகம் வெளிறிடுச்சு. ஒரு கேரக்டர் தூக்கி விட்டு காப்பாத்தி அந்த காட்டுல வழிநடத்தி நான் சொல்லும்போதே எனக்கு சிலிர்ப்பு வருது. அப்போ யாருடா இப்படி ஒரு கேரக்டரே இல்லையே! இவங்கலாம் இந்த அம்மா பாட்டுக்கு எஸ்தர் என்ன தூக்கி விட்டாங்க. எஸ்தர் வந்து இவ்வளோ தூரம் வழிகாட்டிட்டாங்கன்றாங்க. இவர் என்னன்னா வேற வேலையா போனாராம். இவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு உள்ளுணர்வு வந்து இந்த வழியிலிருந்து திரும்பு. நீ இந்த பக்கமா திரும்புன்னு அவரும் வழி மாறி தான் இந்த பகுதிக்கு வந்திருக்காரு. அம்மா நான் வேற வேலையா போனேன். எனக்கு வழி மாறிடுச்சு. நானும் தடம் மாறி இந்த வழியில வந்துட்டேன். திடீர்னு பார்க்குறேன் நீங்க 4 பேர் வந்துட்டு இருக்கீங்க. 5வதா எஸ்தர்ன்னு ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னு சொல்றீங்க. அப்படி ஒரு ஆளே காணுமே! அப்படின்னோனே திருப்பியும் பார்க்குறாங்க. எங்கருந்தோ அந்த வண்டியில அந்த பழைய இதுல யாரோ ஒருத்தர் "என்னை ஆளும் மேரி மாதான்னு" ஒருத்தர் பாடுறாரு. "ஏன்யா நீ பாடுற?" அப்படின்னு. "இல்லைங்க எனக்கு பாடணும்னு தோணுச்சுங்க பாடுனேன்." எல்லாருக்கும் முகம் வெளிறி விட்டது. உடனே பார்க்குறாங்க இந்த சூழல்ல இருந்து கிளம்பிரலான்னு கிளம்பி, திருப்பியும் பழனிக்கு போறாங்க. ஏன்னா அப்பல்லாம் கொடைக்கானல்ல அவ்வளோ மருத்துவ வசதிகள் அந்த காலத்துல கிடையாது. இப்பல்லாம் வந்தாச்சு அந்த காலத்துல. அப்போ அந்த பழைய ட்ரிங் ட்ரிங் ஃபோன் இருக்கும் தெரியுங்களா? உடனே என்ன பண்றாரு, எங்க அப்பா என்னடா இது? எங்க அப்பாக்கு அங்க இதுலேருந்து பல்கலைக்கழகத்துலேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்க மனைவி வழிமாறி போயிருக்காங்க. அந்த பாதையில 4 பேரு. நாங்க உரிய அதிகாரிகள்ட்ட சொல்லிட்டோம். அவங்க கண்டுபிடிச்சு குடுத்துருவாங்க. இன்னைக்கு இந்த பக்கம்லாம் ரொம்ப மழை பெய்யுது. காட்டுலலாம் அந்த பகுதிகள்ல மழை பெஞ்சா கொஞ்சம் சிரமம். அவங்களையும் தவறு சொல்ல முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க மனைவிய நாங்க இது பண்றோம்ன்னு அந்த அதிகாரி ஃபோன் பண்றாரு. கீழ இவர் போன உடனே யாரு அந்த ஒருத்தர் வந்தார் இல்லையா அந்த ஸ்டூடியோக்காரரு, அவர் பவானிக்கு உடனே ஃபோன் பண்றாரு. அப்போ வந்து அங்க ஒரு மளிகை கடை இருந்தது. ஏங்க நான் நம்ம சுகுமாரன் சார் மிஸ்ஸஸோட ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. ஆனா அங்க சுகுமாரன் சார் மிஸ்ஸஸ் எஸ்தர் எஸ்தர்ன்றாங்க. ஒருவேளை அடிபட்டதுனால இயல்பு தானங்க அப்படின்னு. திடீர்னு இவங்க எல்லாம் பேசிட்டு அந்த மருத்துவமனையில கால் கட்டு போட்ட உடனே அந்த காலத்திலயும் மருத்துவமனை அரசாங்க மருத்துவமனைகள் நல்ல வசதி. இப்பவும் நல்ல வசதி. நீங்க நெறைய பேருக்கு ஒரு தெரியாத விஷயம் என்னன்னா, அரசாங்க மருத்துவமனைனா சூப்பரான ட்ரீட்மெண்ட். நாம தான் அத பயன்படுத்திக்கணும். நெறைய பேர் இப்ப அத பயன்படுத்திக்காம விட்டீங்கன்னா, உங்க முட்டாள்தனம். நல்ல வசதிகள் உண்டு. அங்க இருக்கக்கூடிய மருத்துவர் சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். திடீர் என்று அங்கு ஒரு பெண்மணி வருகிறார். வந்துட்டு "ஜெயா நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னா, அவங்க தான் தஞ்சாவூரை சார்ந்த எஸ்தராமா, டாக்டருக்கு சொந்தக்காரராம். இவனை நான் இப்போ கொடைக்கானல்ல பார்த்தேனே. என்னய்யா கொடைக்கானல்லையா? நான் சொந்தக்காரங்களோட 1 வாரமா பழனியில லீவ் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க அந்த எங்க அம்மாவிற்கு, கூட வந்தவர்களுக்கு எல்லாம் ஏதோ தங்கள் முன் ஒரு அதிசயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உடனே பழனியிலே நான் தாங்க எஸ்தர் அப்படின்றாங்களாம். ஏய் நீ காலேஜ்லயே ஸ்கூல்லயே தானே பார்த்தேன். ஆமாம் ஜெயா என்ன என் பேரை சொல்ற? இல்ல நான் உன்னை இப்ப அந்த இதில பார்த்தேனே. எங்க அம்மாவிற்கு ஆச்சரியம். என்னடா இது? மலையில விழுந்த உடனே ஒரு எஸ்தர்ன்ற கேரக்டர் வந்து நம்மள காப்பாத்தினாங்க. நம்மளோட கும்பகோணத்துல படிச்ச ஸ்கூல்ல படிச்ச நண்பர்ன்னு. எல்லாம் முடிந்த பின்பு அந்த மருத்துவர் சொன்னார், "அந்த அம்மா எஸ்தராகவும் வருவார், காமாட்சியாகவும் வருவார். நீங்கள் நினைக்கும் நேரத்திலே, நினைத்த வடிவத்திலே வந்து காப்பாற்றி விடுவார்" என்று சொல்லி சிரித்தார். ஆமாம், எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, "பாரு நம்ம அம்மா மேரி மாதா காப்பாத்தணும்னு நினைச்சுட்டான்னா, எங்க எப்படி வருவான்னு தெரியாது. ஏதோ ஒரு பேர்ல, ஒரு அடர்ந்த வனத்துல தன்னந்தனியாக பாதை தடுமாறி விழுந்திருக்கும் பொழுது, யாராவது கை குடுத்து காப்பாத்த மாட்டாங்களான்னு நம்ம நினைக்கும் பொழுது, நாம் அழைப்பதற்கு கூட சில சமயத்துல நம்மகிட்ட நினைவு இருக்காது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், தாயோட கருணை என்னன்னா, நீங்க பிரார்த்தனை ஒருத்தரே கீழ விழுந்து மயக்கத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துல இறைவன கூப்பிடணுன்ற ஒரு நினைவு இருக்காது. ஆனாலும் கூட, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. காத்தால எழுந்திருக்கிறீங்க. அப்ப அந்த எழுந்திருக்கும் பொழுது, அந்த தூங்கும் பொழுது நம் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் காப்பாற்றக்கூடியவள் யார்? நாம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் நம்மை தாங்கிக் கொண்டிருப்பவள். இந்த பூமியாக தாங்கிக் கொண்டிருப்பவள். அன்னை மேரி மாதாவின் கருணையை சொல்ல வேண்டும் என்றால் வார்த்தைகளே பத்தாது. இப்போ ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு உதவப் போகிறாள். எனவேதான் இப்ப இத கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே, ஏதோ ஒரு உறவாக, ஏதோ ஒரு நட்பாக வந்து உங்களை கைகுடுத்து தூக்கப் போகிறாள். நீங்க வாழ்க்கையில எங்கேயோ விழுந்திருக்கீங்க. என்னை யாராவது கை குடுத்து தூக்கி விட்டுற மாட்டாங்களா? எனக்கு யாராவது எனக்கு வழிகாட்டிட மாட்டாங்களா? என் காயங்களுக்கு மருந்திட்டு விட மாட்டார்களா?
என்று கதறிக்கொண்டிருக்கிறீர்கள். கதறிக்கொண்டிருக்கும் உங்களிடம், மகளே மகனே அழாதே, நான் உனக்காக இருக்கிறேன், ஐ எம் வித் யூ, ஐ எம் இன் யூ, நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்னை வேளாங்கண்ணியில் விற்றிருக்கக்கூடிய நம் மாதா கருணையின், அப்படியே சொல்ல முடியாதுங்க, சிலதெல்லாம் பியாண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு வாங்க இல்லையா, அன்பிற்கு வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. உங்கள் வாழ்க்கையில் அவள் வந்துவிட்டால் இதோ இனி நன்மைதான். நீங்க என்ன கஷ்டத்துல இருந்தாலும் சரி, மனதார அம்மா கிட்ட பேசி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே வசந்தம் வீசப்போகிறது. நன்றி. சிவசிவா.